தலைப்பு: நண்பர்கள். ஒரு நாள் பாபு என்ற யானை நடந்து சென்று கொண்டிருந்தது. அது பெரியதும் வலுவானதுமாக இருந்தது. ஆனால் தனியாக உணர்ந்தது. எனக்கு விளையாட நண்பர் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று யானை நினைத்தது. அது நடந்து கொண்டு இருக்கும்போது ஜினா என்ற ஒட்டகச்சிவிங்கி மரத்தின் மேல் இலைகளை தின்று கொண்டு இருந்தது. வணக்கம் ஜினா, பாபு கூச்சலிட்டது. நாம் நண்பர்களாக இருக்கலாமா என்று கேட்டது. நிச்சயமாக என்று ஜினா மகிழ்ச்சியாக சொன்னது. ஆனால் நான் உயரமான மர இலைகளையே சாப்பிடுவேன். நீ என்ன செய்ய விரும்புகிறாய்? நான் நதியில் துள்ளிக் குளிக்க விரும்புகிறேன், பாபு சொன்னது. நாம் இருவரும் சேர்ந்து வேடிக்கையாக எதையாவது செய்யலாம். அவர்கள் நடந்து கொண்டிருந்த போது மேக்ஸ் என்ற குரங்கு மரத்திலிருந்து மரத்திற்கு பாய்ந்து விளையாடிக் கொண்டு இருந்தது. ஹாய் மேக்ஸ், பாபு, ஜினா இருவரும் கூச்சலிட்டனர். நீ எங்களுடன் விளையாட விரும்புகிறாயா? நான் விளையாட விரும்புகிறேன், மேக்ஸ் சிரித்து கூறியது. ஆனால் எனக்கு மரம் ஏறி விளையாடத்தான் பிடிக்கும். அதை நீங்கள் செய்ய முடியுமா? எலி மற்றும் ஜினா தலைகீழாக ஆட்டினார்கள். இல்லை, ஆனால் நாமெல்லாரும் சேர்ந்து விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டை கண்டுபிடிக்கலாம். அப்போது ரூபி என்ற முயல் புல்லுக்கு அருகில் துள்ளிக் கொண்டு இருந்தது. வணக்கம் ரூபி, எல்லோரும் கூறினார்கள். நீ எங்களுடன் விளையாட விரும்புகிறாயா? நான் ஓடவும் துள்ளவும் விரும்புகிறேன். நாம் எல்லோரும் சேர்ந்து செய்யக்கூடிய விளையாட்டு என்ன? அவர்கள் அனைவரும் சிந்தித்தனர். பின்னர் மேக்ஸிற்கு ஒரு யோசனை வந்தது. நாம் ஒளிந்து பிடித்து விளையாடுவோம் என்றது. பாபு பெரிய கல்லுக்கு பின்னால் மறைந்தது. ஜினா ஒரு உயர்ந்த மரத்திற்கு பின்னால் நின்றது. மேக்ஸ் கிளைகளுக்கு மேல் ஏறியது. ரூபி புல்லுக்குள் ஒளிந்தது. அவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக சிரித்தார்கள். அவர்கள் ஒருவருக்கொருவர் மாறுபட்டவர்களாக இருந்தாலும் நல்ல நண்பர்களாக மாறினார்கள். அந்த நாளில் இருந்து அவர்கள் தினமும் சேர்ந்து விளையாடினார்கள்.